மீனவர் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை போன்றவற்றில் பாரதிய ஜனதா கட்சி மேல நீங்க குறை சொல்றீங்க. நீங்க சொல்லும்போது கூட இலங்கை தமிழர் பிரச்சனையில ஒரு நியாயம், நீதியை தமிழர்களுக்கு பெற்று தந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தினாங்கன்றீங்க. அந்த நம்பிக்கை என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அந்த நீதியை பெற்று தருவதில் காங்கிரஸ் தவறிவிட்டதனுடைய வெளிப்பாடாக, அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக வருகிறதுன்னு பொருள் இல்லையா? அப்படி கிடையாது. அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து, அதாவது ஒரு நாடுன்னு சொல்லும்போது அந்த நாடு கூட நட்புறவோடு இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது பூட்டானா இருந்தாலும் சரி, அல்லது நேபாளமாக இருந்தாலும் சரி, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்த போன்ற நாடுகளோடு நம்ம நல்லுறவோடு இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் தமிழர்களுக்கு பாதிப்பு என்று வரும்பொழுது நம்ம கூக்குரல் கொடுக்காம இல்லை, எங்களுடைய ஆட்சியில் கொடுக்காம இல்லை. நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் அதுக்கு அந்த கூக்குரல் கொடுத்துருக்குறாங்க. டெல்லியிலேயே நாங்கள் பேசும்பொழுது, பிரதமரை சந்தித்து பேசும்போதும் நீங்கள் மத்திய அரசாங்கமானது இலங்கை தமிழர் பிரச்சனையில் நம்ம இலங்கை தமிழருக்கு ஆதரவாக இருக்கிறன்றதை வலியுறுத்தி அதை நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற அரசு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆர்வத்தை உருவாக்கி, தமிழக மக்கள் மத்தியில் கண்டிப்பாக நரேந்திர மோடி அரசு வந்தாக்கா அவங்க இலங்கை தமிழர் பிரச்சனை முடிச்சு கொடுத்துருவாங்க, மீனவர் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட இன்றும், அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு 15 பேருக்கு மேலே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. மீனவர்களை பிடிக்கிறது, விடுறது, அது மட்டும் இல்லாமல் படகுகளை சிறைப்பிடிச்சு வைக்கிறது, திருப்பி கொடுக்கறது இல்லை. அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு பட்டியல இருக்கு. அதாவது தொடர்ந்து எங்க ஆட்சியில் மீனவர்கள் வேலை நிறுத்தம் பண்ணதோட இப்ப அதிகமாக வேலை நிறுத்தம் பண்றாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு நெருக்கமாக இருந்து காங்கிரசினுடைய உள் விவகாரங்களை அறிந்தவர், அதை மேனேஜ் செஞ்சவர். காங்கிரஸ் அரசாங்கத்து மேல இவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் கோபமா இருந்தாங்க அப்படின்னு நீங்க கணிக்கலையா? உங்க தவறுகள் இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில காங்கிரஸ் மீது ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத உணர தவறிட்டீங்களா? அப்படி ஒன்றும் இல்லைங்க. அதாவது அதுக்கு 2-3 காரணங்கள். ஒன்று ஆட்சியாளர்களும் கட்சியில் உள்ளவங்களும் ஒருங்கிணைந்து செயல்படலை. அதாவது UPA 2ல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 2ல். ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1லிருந்து 2 நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய சாதனைகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதாவது கிராமப்புற மருத்துவ திட்டத்திலிருந்து, கிராமப்புற கல்வி திட்டத்திலிருந்து, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து, அது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்பு சட்டத்திலிருந்து மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை, ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை, பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் மக்கள் மத்தியில் அதை கொண்டு சென்று அதை ஓட்டு வங்கியாக மாற்றுவதற்கு நாங்கள் தவறிட்டோம். அதை நான் ஏற்றுக்கிறாங்க. எங்களுக்கு சில சமயம் அந்த இதில் UPA 2ல கூட்டணி கட்சிகளால் சில பாதிப்பு ஏற்பட்டது. அது கூட்டணி கட்சிகளால் ஏற்பட்ட பாதிப்பு அது காங்கிரஸ் கட்சியில் அது தாக்கத்தை உருவாக்கிச்சு. அது 2வது காரணம். 3வது, ஊடகங்களும் தொலைக்காட்சியும் நரேந்திர மோடிக்கு துதிபாட ஆரம்பித்தாங்க. அவர் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக போட்டாங்களோ, பிரச்சார குழு தலைவராக போட்டாங்களோ, அன்னையிலிருந்து அதுக்கு என்னுடைய அனுமானம், எனக்கு கிடைச்ச தகவல் சுமார் 20,000 கோடி பாரதிய ஜனதா கட்சி தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் விளம்பரத்துக்கும் செலவு செய்து அவர்கள் மக்கள் மனதை மாற்றியிருக்கிறார்கள். இது ஒன்று காங்கிரஸ் ஆட்சி பேரில் உள்ள மக்கள் மத்தியில் உள்ள அதிருப்தி. 2வது, கட்சியும் ஆட்சியும் இணைந்து செயல்பட்டு மக்கள் நல திட்டங்கள், நாங்கள் செஞ்ச திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லாது. 3, தொலைக்காட்சி ஊடகம் இவைகள் இவர்கள் நரேந்திர மோடியை தூக்கி மேலே நிறுத்தி வச்சு அவர் வந்தால் நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் மக்கள் அவங்களுக்கு வாக்களித்து அவங்க இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சாதனையில் குறைகளே கிடையாது. ஆனால் நான் பல சூழ்நிலைகள் காரணமாக இப்போ நான் சொன்ன இந்த 3 கருத்துக்கள், கூட்டணி கட்சிகளால் ஏற்பட்ட பாதிப்பு, இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய என்ன நிலையாக இருந்திருக்கணும்? ஒன்று, நாங்கள் ஆட்சியில் இருக்கணும், 200 பேர் 208 பேரை வச்சுக்கணும். இல்லை கூட்டணி கட்சிகள் வேணான்னு சொல்லி ஆட்சியை விட்டு வெளியில் வந்திருக்கணும்.
ஆனா வந்து 200 இந்த நாட்டில் வந்து ஒரு நிலையில்லாத அரசு இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கின்னு ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கடைசி காலத்தில் ஒரு 1.5 வருஷம் எங்களுக்கு வந்தது. அந்த சூழ்நிலையால் மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதனால காங்கிரஸ் கட்சி பாதிக்கப்பட்டது மத்திய அளவில், மாநிலங்கள் அளவில். கூட்டணி கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில் கெட்ட பேர் வந்தது. கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு போனதுனால காங்கிரஸ் மேலேயும் மக்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணி அமைத்தது கூட்டணி கட்சிகள் மேல பழி போட்டுட்டு காங்கிரஸ் தப்பிக்க பாக்குதுன்னு சொல்லலாம். அப்படி அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி நான் ஒன்றும் சொல்ல, எங்களுக்கும் பொறுப்பு உண்டு. அதாவது காங்கிரஸ் கட்சியிலும் தப்பு பண்ணாதவங்க இல்ல, காங்கிரஸ் கட்சியும் தப்பு நடந்தது, கூட்டணி கட்சியும் தப்பு நடந்தது. இதுல வந்து நான் மட்டும் யோக்கியமா பண்ணன்ற நான் சொல்ல விரும்பல. கட்சிக்கும் ஆட்சிக்குமான இடைவெளி அதிகரிச்சது, ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இல்லை, சரியான ஒருங்கிணைப்பு இல்லைன்றீங்க. அந்த ஒருங்கிணைப்பை உருவாக்கி இருக்க வேண்டியது காங்கிரஸ் தலைமை, துணைத் தலைவர் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். இந்த ஒருங்கிணைப்பு இல்லாம போனதுக்கு என்ன அடிப்படையான காரணம்? ஒருங்கிணைப்பு அவங்க தரப்புல பண்ணாங்க. டவுன் த லைன், கீழ் மட்டத்தில், அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு பொதுச் செயலாளராக நான் செயல்படும் பொழுது நான் வந்து ஒரு மாநிலத்துக்கு போகும்போது அல்லது அந்த மாநிலத்துடைய தலைவராக இருக்கிறவர், பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க மக்கள் மத்தியில் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள், இந்தந்த திட்டங்கள், இந்தந்த செயல்பாடுகள் நாங்கள் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஜெயராம் ரமேஷ் அமைச்சர் அவர்கள் வந்து அமைச்சராக இருந்து நில ஆர்ஜித சட்டத்தில் விவசாயிகளுக்கு சாதகமாக அவங்களுக்கு நிலம் வந்து ஆர்ஜிதம் பண்ணும்போது விவசாயிகளுக்கு 4 மடங்கு பணம் கொடுக்கணும், கிராமப்புற நிலங்களுக்கு நகரப்பகுதி 2 மடங்கு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டாந்து விவசாயிகள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்தால் அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியல. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது மானியம் கொடுக்கறதுன்றதே வந்து அகராதியில் இருக்கக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறாங்க. இன்னைக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் ஒரு கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது மத்திய அரசில், நரேந்திர மோடி அரசினுடைய தலைமையில் உள்ள அரசில். அதனால வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் காங்கிரஸ் கட்சியிலும் தவறு நடந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சியிலும் தவறு நடந்திருக்கு, கூட்டணி கட்சிகளாலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்றேன். என்ன சொல்றாரு நரேந்திர மோடி? அதிகாரிகள்லாம் சந்திக்கும் பொழுது, செயலாளர்கள்லாம் சந்திக்கும் பொழுது எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட நீங்க பேசுங்க. அப்ப அந்த மந்திரி டம்மி தானே? அதாவது பானை தான் புதுசு, கஞ்சி உள்ள இருக்கிறது பழைய கஞ்சி தான்.